சில காரியங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், சில காரியங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். கர்த்தர் தான் உங்களுக்கு விரதமாக இருக்கிற கூட நினைக்கலாம். அப்படி இருந்தாலும் கர்த்தரோடு இருக்க உறவை ஒரு நாள் முடிச்சிடாதீங்க. ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து தேவனுக்கு பயப்படுகிறவன், விலகிறவன். இது யார் இந்த வார்த்தையை சொன்னதுன்னா ஆவியானவர் சொன்னது. அவனை குறித்து தேவன் கொடுத்த பர்சனல் டெஸ்டிமனி. உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், தீமை விட்டு விலகிறவன். 1:8 கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகருமாகி அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லை. தேவனுடைய பர்சனல் டெஸ்டிமனி. உத்தமே, சன்மார்க்கே, தேவனுக்கு பயப்படுகிறேன், பொல்லாப்பை விட்டு விலகிறவன். அவர் நடந்த சம்பவங்கள் தெரியும். ஒரே நாள் அத்தனை இழக்கிறார். 10 பிள்ளைகள் போயிடுது, சொத்து போயிடுது, சரீரத்துக்கு சுகம் போயிடுது, அத்தனையும் போயிடுது. ஒரு இடத்துல சொல்கிறாரு, அவருக்கு தெரியலை. அந்த நாட்களுக்கு மக்களுக்கு தேவன் யார், பிசாசு யாருன்னு அவருக்கு தெரியலை. பிசாசு தான் செஞ்சான். ஆனால் அவருக்கு குழப்பத்தில் பின்னாடி தேவன் மேலே அக்யூசேஷன் வைக்கிறார். அவருடைய நண்பர்கள்லாம் இவருடைய சன்மார்க்கத்தை பற்றி பேசும் பொழுது கர்த்தருடைய சன்மார்க்கத்தின் மேலே கொள்ளி வைக்க ஆரம்பிச்சிடார். நீங்கள் எப்பப்பெல்லாம் நீங்கள் சுயநீதியை மேன்மை பாட்டுறீங்களோ அப்போல்லாம் தேவனோட நீதியை கொஸ்டின் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஒரு இடத்த சொல்கிறாரு, அவர் என்னை கொன்று போட்டால் கூட நான் அவரை சேவிப்பேங்கிறாருங்க. ஆசம் மேனுங்க அந்த மனுஷன். நீ நெகட்டிவாக பார்க்குறாங்க ரொம்ப பேர். அவனுக்கு தெரியலை கர்த்தர் செய்யலை, பிசாசு தான் செஞ்சான்னு அவனுக்கு தெரியலை. கர்த்தர் செஞ்சாருன்னு அவனுக்கு அறிவு இருக்குது, ஆனால் அது கர்த்தர் செய்யலை. இவனுடைய மனதில் தவறான காரியத்தை கன்சீவ் பண்ணனால வந்தது மாம்ச சிந்தை. நான் சொல்கிறான், என்னை கர்த்தர் கொன்று போட்டால் கூட அவரை தான் கும்பிடுவேங்கிறான். இல்லை அப்படிங்க, சில காரியங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், சில காரியங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். கர்த்தர் தான் உங்களுக்கு விரதமாக இருக்கிற கூட நினைக்கலாம். அப்படி இருந்தாலும் கர்த்தரோடு இருக்க உங்கள் உறவை ஒரு நாள் முறிச்சிடாதீங்க. உங்களுக்கு விளங்காமல் இருக்கலாங்க, உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாங்க. யோபு 1ஆம் அதிகாரம் தான். யோபு 1:20 யோபு எழுந்திருந்து தன் சால்வை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து எல்லாம் இழந்துட்டான். இழந்து என்ன பண்ணா? கர்த்தரை வொர்ஷிப் பண்ணாங்க அந்த மனுஷன். சில காரியங்களுக்கு கர்த்தர் செஞ்சது போல நினைக்கலாம், கர்த்தர் செய்யலை. இல்லை அப்படிங்க, கர்த்தர் உங்களுக்கு எதிராக இல்லை, கர்த்தர் நம்ம பட்சத்தில் இருக்கிறார், நம்ம விரதமாக இருப்பவன் யாருன்னு சொல்லப்பட்டு. ஒருவேளை கர்த்தரே செஞ்சிட்டாருன்னு நினச்சா கூட கர்த்தரை ஆராதிக்கிறதை விட்டுறாங்க. உங்களுக்கு சத்தியம் புரிகிற வரை கர்த்தரோட நில்லுங்க. இன்னைக்கு இருக்கிற மக்கள் பாருங்க, அவன் சொல்றான் என்னை கொண்டு போட்டால் கூட அவரை கும்பிடுவேங்கிறான். இன்னைக்கு மக்களுக்கு அவங்க நினைச்ச ஜெபம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வரலன்னா சர்ச்சுக்கு வர நிப்பாட்டிடுவாங்க. நான் சர்ச்சுக்கு வரல, நீங்கள் போங்க. எங்கே போகிறீங்க நீங்கள்? நான் எங்கேயும் போவேன், உங்களுக்கு என்ன? உயிரே போனால் கூட கும்பிடுவேங்கிறாங்க. ஆனால் நான் கர்த்தருக்கு பயப்படுவோம். ரெஃபரன்ஸ் இல்லையே, அந்த இல்லையே, ஆச்சரியம் இல்லையே, வியப்பு இல்லையே. என்னானாலும் சரி தாங்க, அவர் கிரியேட்டர், சிருஷ்டிக்கப்பட்டவன், அவர் அண்ட சராசத்தை உருவாக்கினவர். எனக்கு சில காரியம் புரியாமல் இருக்கலாம், ஆனால் அவர் நல்லவர். அந்த பேய்த்தனமான பயத்தோடு தேவனை தொடர்பு கொள்றாங்க பார்த்தீங்களா, அவங்க கூட கர்த்தரை விட்டு விலக மாட்டாங்க தெரியுமா? அப்ப சத்தியம் தெரிஞ்சுன்னா நீங்க கர்த்தரை விட்டு ஒரு நிமிஷம் விலகக்கூடாது. அந்த சரியான பயம் இருந்துச்சுன்னா கர்த்தரை தன்னை ரிவீல் பண்ணுவாருங்க அவங்கள. அந்த வாஞ்சை இருந்துச்சுன்னா யோபுக்கு தன்னை வெளிப்படுத்தினாரா? வெளிப்படுத்தினார். நீங்க ஆராதிக்கும் பொழுதுதாங்க தன்னை குறித்த பெர்சனல் ரெவலேஷன் உங்களுக்கு கிடைக்கும். யோபு 42 இது வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம். பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுது என்ன என்பதை போதிப்பேங்கிறார் பார்த்தீங்களா? இது வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம். யோபு 42:5 இது சபையில் இல்லாமல் போனால் சத்தியமாக போயிடுச்சுங்க. இப்போ ரெஃபரன்ஸ் கிடையாதுங்க, ரியல் ரெஃபரன்ஸ் கிடையாதுங்க. உண்மையாவே ஒரு குரூப் வந்து ஒன்று எங்கே போயிடுச்சு, பயந்து நடுங்கி என்னன்னாலும் பண்ணிடுவார்னு.
இன்னொரு குரூப்பு அப்படி குளிர்ந்துருச்சு. அப்படியே தேவனை சந்திக்க போகிறாங்க. எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, அது நல்ல பழக்கமாக கெட்ட பழக்கம் தெரியாது. நான் புது ட்ரெஸ் எடுத்தேன்னா சர்ச்சுக்கு தான் முதல்ல போட்டு வருவேன். அது ஒன்று நல்ல சர்ச்சுக்கு வந்தோம்னா கண்ணியமாக ட்ரெஸ் போட்டு வரணும். கிளப்புக்கு வரல நம்ம, ஏன்னா ஒரு ராஜாவை பார்க்க போகிறேன். நீங்கள் ஓட்ட ட்ரெஸ் இருந்தால் கூட அது தச்சு போட்டுவாங்க. நான் நல்லா மதத்தை பேசலைங்க. ராஜாவோட சமூகத்தில் வந்தோம்னா அவரை சந்திக்கிற விதம், அவரை குறித்த உள்ளத்தில் இருக்க மதிப்பு, அது எல்லாமே வெளியே தெரியணும். நான் சொன்னது புரியுதுங்களா? என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை. இதுவரை அவன் கேள்விப்பட்டதா இன்டைரக்ட் பிரசன் தான் கேள்விப்பட்டான். கத்தர் அப்படிப்பட்ட வராமே, கத்தர் இப்படிப்பட்ட வராமே, கத்தர் கொஞ்சம் அசந்தா கூட போட்டு தள்ளிடு வராமே, அப்படிதான் நினைச்சான். ஆனால் கத்தரோட உறவை அவன் மெயின்டைன் பண்ணான். 9 மாதம் தான் கஷ்டப்பட்டது. 9 மாதம் தாங்க. கத்தரை விட்டு விலகவே இல்லைங்க. கத்தரை குறித்து என்ன சரியில்லை, ஆனால் கத்தரை விட்டு விலகலை. கத்தர் தன்னை ரிவீல் பண்ணுறார். ரிவீல் பண்ணும்போது தேவனை குறித்த ரியல் பிக்சர் கிடைக்குது. உண்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் தளிப்பட்ட ரெவலேஷன் வருது. அதுக்கப்புறம் யோபுக்கு எல்லாமே கத்தர் 2 மடங்கு திருப்பி கொடுத்தாரு. இழந்தது கொஞ்சங்க, கத்தர் கொடுத்தது நிறையங்க, டபுள் எல்லாமே. அதுக்கப்புறம் பிறந்த பிள்ளைகளை தான் அழகான பிள்ளைகள் சொல்லுது. முதல்ல பிள்ளைகளுக்கு பொண்ணு பார்க்குற கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா பிள்ளைகளை சூப்பர் பிள்ளைகளாக பிறந்திருக்குன்னு பைபிள் சொல்லுது. கத்தர் ரெஸ்டோர் பண்ணுறாரு, தரமாக ரெஸ்டோர் பண்ணுவார். ஆனால் கண்கள் கத்தர் மேலே ஒரு செகண்டு கூட கத்தரை விட்டு விலகாதீங்க. வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, கனப்படுத்துங்க. எப்படி கேட்குறீங்க, எவ்வளோ வாஞ்சிக்கிறீங்க, அதுதான் பெற்றுக்கொள்ளுகிற அந்த காரியத்தை தீவிரப்படுத்தும்.